அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கும்ப ராசியில சஞ்சரிக்க காலகட்டத்தை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள். சரிங்களா? பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இவங்க 4 பேருமே, சுக்கிரன் பகவான் உட்பட இவங்க 4 பேருமே கும்பராசியில தான் இருக்காரு. சனி பகவான் மீனராசியில இருக்காரு. சுக்கிர பகவானானவர் மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மாசி மாசம் 23, அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் 11ஆம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு கும்பத்துல இருக்கு. இப்படி நடக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ், அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும், இல்லாட்டி திடீர்னு விலை குறையும். அதாவது இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு 45 ரூபா 50, இதெல்லாம் நடக்காது, சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு 150 ரூபா போகுமானா அதுக்கும் சாத்தியக்கூறு இல்லை. வேணா திடீர் ரைஸ் டவுன் இருக்காது. பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு, அதாவது திடீர் மாற்றம், இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு. இப்ப தங்கமும் பூமிக்கு அடியில தான் கிடைக்குது. திடீர்னு போன மாசம் பார்த்தோம்னா சர்ன்னு ஏறுனுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏறுற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். விலை உயரும், விலை குறையும், வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால, அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க. அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேருது. சோ 6ஆம் இடம்னாவே நம்ம பொதுவாகவே சொல்லிடுவோம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம். ஜோதிடமே இந்த 6, 8, 12ங்கிற ஒரு விஷயத்தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. வேணா பிரச்சனை இருந்தாதான் ஒருத்தர் ஒரு மனுஷனை தேடி வர்றோமே. அப்படிங்கும் போதுல அந்த 6, 8, 12ம் சனி ராகு கேதுவும் தான் ஜோதிடத்தை இயக்குது. மற்றபடி குரு சுக்கிரன் சூரியன் இவங்களாம் பாசிட்டிவா உள்ளவங்க. இந்த பாசிட்டிவா உள்ளவங்க பாசிட்டிவா இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் தெரியறதுனாலதான் நம்ம ஜாதகம் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ப ஆரம்பிக்கும். ஓ, இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம், நம்ம இப்படி பண்ணிக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிற விஷயமே. சோ அப்படி இருக்கிற அந்த 6ஆம் இடத்துல சூரியன் போறாரு, ராகு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் வராரு, செவ்வாயும் வரப்போறாரு. அப்படி இருக்கிற அந்த 6ஆம் இடத்தை 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுப வக்ரமாயி வக்ர நிவர்த்தியாகி பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, குருவோட பார்வை எப்படின்னா, ஆல்ரெடி அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. குருவோட பார்வை எப்படின்னா நெருப்புல தூக்கி எண்ணெயை ஊத்துற மாதிரி அமைப்பு. அந்த மாதிரிதான் விஷயங்கள். 10ஆவதுக்கு இதெல்லாம் பரவாயில்லன்னு ராசிய சனி நேரடியா தொடர்பு கொள்றது. எல்லா நம்பிக்கையும் உங்களுக்கு போயிடும். இறை வழிபாடு போயிடும், தெய்வ நம்பிக்கை போயிடும். அந்த இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் பொய் அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே பொய்ங்க, இவங்கெல்லாம் டுபா கொடுங்கன்னு எங்களெல்லாம் நேரம் திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. வேணா சனி வக்ர நிவர்த்தியாகி ஒரு ராசியை பார்க்கும் போது அங்கே தெய்வம் இது அதுங்கெல்லாம் எதுவுமே இல்லை, மனுஷன் தான், மனுஷன் மட்டும்தான், நாஸ்திகம் பேசக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. அதுவும் இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதுல சுத்தமாவே நீங்க நாஸ்திகர்களா மாறுவீங்க. நீ இந்த இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோவை நிறைய பேர் பாக்குறவங்களே ஏடா இவனே ஜோசியத்தை பொய்ன்னு சொல்றானோங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தோணும். காரணம் என்ன? அந்த சனியோட தொடர்பு, 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கையோட குரு பார்வை வர்றது, எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி விட்டுருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளணும்னா அதுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளையும் பார்க்கணும். போர், அதாவது வயல்காடு ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணணும், போர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பக்கம், நாட்டின் பாதுகாப்புக்காண்டி போருக்கு ஆயுதங்களை சரி பண்ணணும். அதே மாதிரி
அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சரி பண்ணணும் அப்படின்னு பல வேலைகள் இருக்கும். ஒரு நாடுன்னு வந்தாவே பொருளாதாரம் இருக்கு, படிப்பு இருக்கு, மருத்துவம் இருக்கு, எல்லாமே. இன்னும் சொல்ல போனா பாதுகாப்பு இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, ஆடை ஆபரணம் எல்லாமே ஓரளவுக்கு. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்களே நிறைய இருக்கு. இந்த அடிப்படையான விஷயங்கள் சமாளிக்கிறதுக்கு எப்படி உண்மையோ, எப்படி தேவைப்படுதோ, அது மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்துல பரிபூரணமா தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போயிடும்னா என்ன, நமக்கு உதவி பண்ண ஒருத்தனும் வரமாட்டான், நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு நேரம் நான் லென்த்தா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் டெப்தா லென்த்தா சுத்தி வளைச்சு பேசுறது, குலகுலன்னு பேசுறதுக்கு காரணமே ஒரு இது இப்படி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சோ இந்த காலகட்டத்துல யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள், உபத்திரம் செய்யறதுக்கு மட்டுமே வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து சனி ராசியை தொடர்பு கொள்றதுனால 40 வயதை கடந்தவர்கள் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன் இவங்க 5 பேரும் போறது எல்லா வியாதியும் உங்களுக்கு வருது, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வருது. என்ன அனைத்து வயது, இப்ப 10 வயசுக்குள்ள இருக்கிற பசங்கன்னா விளையாடு போகும்போது அடிபடுறது, உடம்பு ஃபுல்லா அடிபடுற மாதிரி அமைப்பு. 20 வயசு பையனா வண்டி வாகனத்துல போகும்போது அடிபடுறது. 30 வயசுல உள்ள ஆள்லாம் வேலை பார்க்குற இடத்துல சுத்தி மேனேஜர்ல இருந்து இப்ப வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாரும் உங்களை டார்ச்சர் பண்றது. 40 வயசுல உள்ள ஆள்லாம் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுது. 50 வயசுல உள்ள ஆள்லாம் வியாதி வந்து இது பண்றது. 60 வயசுக்கு மேலனா எல்லாருமே ஏன் இருக்கன்னு கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்கள். சோ 10 வயசாவே அதை பிரிச்சு என்னால சொல்ல முடியும். காரணம் என்ன, அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கிரகம் 6ல இருந்தா சரி இந்த இதுல இத்தனை இது இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எல்லாமே 6லங்கும் போதுல அந்தந்த வயசுக்கு ஏத்தப்ப அந்தந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ ரொம்ப ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவோ நீங்க தப்பிச்சுக்குவீங்க. காரணம் என்ன, உங்க நட்சத்திர அதிபதியோட ராகு சேர்றதுனால ஃப்ராடு பண்ணி, கேம்பிளிங் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி, இல்லாட்டி வேற யாரையாவது கோத்து விட்டு நீங்க தப்பிச்சிருவீங்க. உங்க நண்பர்கள் தான் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும். நீங்க ஈஸியா உங்க நண்பர்களை கோத்து விட்டு நீங்க நைஸா வெளியில வந்துடுவீங்க. இல்லாட்டி இவங்க சொன்னாங்க அதனாலதான் நான் இந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஓப்பனா பேசிடுவீங்க. யாரோட ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டீங்க. அவன் தலை தானே உள்ள போகுது, நம்ம தலையா உள்ள போகுது அப்படின்னு நினைச்சு சுயநலமான முடிவுகள் நிறைய பண்ணி உங்களோட இது வந்துடும். சரிங்களா? சோ இந்த அமைப்பு ரொம்ப 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 எப்படின்னா, எல்லாரும் உங்க நம்பகமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்ற அமைப்பு தான், வேற எதுவும் இல்ல. இவன் நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லப்பா, இவன் ஒரு ஆகாதவன்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. உங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும். அதுதான் இந்த மாசி மாச பலன்கள்ல உத்திர நட்சத்திரக்காரர் கன்னி ராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டா இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். அதே மாதிரி எதிர்பாலினத்திலும் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இல்லாட்டி அவங்களால உங்க இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த லைன்ல எல்லாம் இருக்கீங்களா, இந்த லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை சந்திப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல உங்களை கழுவி ஊத்துவாங்க. எதுவும் அரசு தொடர்பு, அரசியல் தொடர்புல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் தொடர்புல மக்களை அதிகமா தொடர்பு கொள்றவங்களா இருந்தாவே இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க கத்துக்குங்க. பேசவே பேசாதீங்க. என்ன அவங்க அவங்களை டார்ச்சரே பண்ணாலும் நிதானமா இருக்க கத்துக்குங்க. இல்லாட்டி மொத்த ஊரும் உங்களை சேர்ந்து எதிர்த்து நிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். அமைதி காக்குறது மாசி மாசத்துல உத்திர நட்சத்திரங்களுக்கு நல்லது. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரருக்கு சிறைவாசம் மாதிரி. எல்லாரும் உங்களை குறை சொல்லுவாங்க, எல்லாரும் உங்களை மென்டல் ஆக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே உங்களை உங்களை நீங்க ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க, நல்லா பெர்ஃபெக்டா தான் பண்ணியிருப்பீங்க. அந்த பெர்ஃபெக்டனே பெர்ஃபெக்ட் இல்ல, முட்டாள்தனமா பண்ணிட்டேன், ஏமாந்தத்தனமா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வேற யாருக்கோ கொடுத்துட்டு போற மாதிரி அமைப்பு, ஏமாந்து போற அமைப்பு இந்த நேரம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ வேற யாருக்காகவோ இருந்தாலும் சரி, போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு நிக்காதீங்க. இல்லாட்டி உங்களை குற்றவாளின்னு சித்தரிச்சு உங்களை உள்ள வச்சுருவாங்க, நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது திருட்டு பட்டம் இல்ல ஏதாவது ஒரு தவறான பட்டம் உங்க மேல உழுகிறதுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகம். சோ நீங்க தான் உங்களை கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கறத சொல்லணும். சரிங்களா? வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சேர்த்து வச்சிருக்க சேவிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. காரணம் என்னன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் எல்லா இடத்தையும் சுற்றுறவர். குறிப்பா இந்த அமாவாசை நேரத்துல ரொம்ப ஏமாற்றம், ராகுவோட தான் சேருதுங்கிறனால ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்கும். எல்லாத்துலயும் பாதுகாப்பா இருக்க வேண்டியது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களோட கடமை. சரிங்களா?
இது அதிகப்படியா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இந்த மாதிரி மாற்று அமைப்பு. அடுத்தவங்களுக்காண்டி நீங்க போகாதீங்க, நீங்களும் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போறதுக்கு கவனமா இருங்க. வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பில்டிங் கான்ட்ராக்டர்ஸாவோ இல்ல பில்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தா அதுக்குரிய சேஃப்டி கேஜெட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அந்த தலையில ஹெல்மெட் போடுறது, வேற ஏதாவது உங்க மேல எதுவும் பட்டாலும் அது உங்களை பாதிக்காத மாதிரி உள்ள அமைப்புகள்ல பாத்துக்கோங்க. பில்டிங் ஒர்க்ல இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். காரணம் என்ன, அந்த சுக்கிரன் சந்திரன் ராகு சேரும் போதுல மிகப்பெரிய பில்டிங்ல உள்ள ஏற்படுற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை பாதிக்கும். ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் நீங்க அர்த்த நட்சத்திரக்காரர் வேலை பாக்குறீங்க, மண்டையில ஏதாவது விடு, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல சோ கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைவது அதி வேகம். அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்றது, அதனாலே நிறைய பிரச்சனைகளை போய் மாற்றுறது. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரிக்கிறது கவனமா பிரிக்கணும். இல்ல பிரிஞ்சு உங்களோட இடத்துல யாராவது ஆக்கிரமிப்பு பண்றது, யாரு வேணாலும் உங்க இடத்துல வந்து உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படுறது, இல்ல உங்களுக்கே மார்பகம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை வருது. பெண்களாக இருக்க பட்சத்தில் மார்பக புற்றுநோயே வர்றது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குரு நேரடியா தொடர்பு கொள்றார். எல்லா கிரகங்களும் 6ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவசரமா எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல அற்புதமா இருக்கும். ஏன்னா இதுக்குத்தான் இந்த 6ஆம் நாள் தேவை. கடின உழைப்பாளிகளாக படிப்பாங்கல்ல, டே அண்ட் நைட் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வரும். டே அண்ட் நைட் உழைச்சு படிச்சவங்களுக்கு, ரொம்ப நாளா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு எனக்கு இன்னும் போஸ்டிங் வரலன்னு வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இது சூப்பர் நேரம். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றாரு. 6ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ, ஏன்னா செவ்வாய் தான் ஹார்ட் ஒர்க்கிங்க்கு முக்கியமான கிரகமே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி உள்ள கிரகம். சோ அந்த அமைப்பு உங்களுக்கு இயல்பாவே வந்ததுனால நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்துல இருந்தும் ஜெயிச்சு வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லல, உங்களுக்கு மட்டுமே தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா செவ்வாயோட குணம் நெவர் கிவ் அப். அந்த குணத்தினால நீங்க ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்றேன். வண்டி வாகனத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வயசானவங்க நைட் நேரத்துல லேட்டா சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.